friends, welcome back to my channel. நான் தான் உங்க அபர்ணா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதிரி லாக்டவுன் டைம்ல எப்படி நமக்கே ஈஸியா செல்ஃப் பிரைடல் மேக்கப் பண்ணிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லிப் பாம் வச்சு என்னோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சப்போஸ் லிப் பாம் இல்லைனா கோகனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரோஸ் வாட்டரை நான் டோனராக யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் நிவ்யா சாஃப்ட் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுக்கு லைட்டாக யூஸ் பண்ணணும், ட்ரை ஸ்கின்னுக்கு நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துட்டு நம்ம நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு மாதிரி கேக்கியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் தான் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எது ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹனி பன்னியோட ப்ரைமர் மோஸ்ட்டாக நம்ம ஸ்கின்னுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னோட பேஸ் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு, அப்போ தான் நம்ம ஃபவுண்டேஷன் போடும் போதெல்லாம் நல்லா ஈவனாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு NYBயோட ஆரஞ்சு கரப்டர். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆரஞ்சு கரப்டர் இல்லைனா நீங்கள் வந்து டார்க் கலர் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு கரப்டர் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய அண்டர் ஐ, என் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் கிட்டலாம் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கரப்டர் அப்ளை பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு LITனோட ஃபவுண்டேஷன். இப்போ நான் இந்த ஃபவுண்டேஷனை வந்து ஒன் சைட் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் ஃபவுண்டேஷனை இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்னா, நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறக்குள்ளே இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ட்ரை ஆகிடும், நமக்கு பிளெண்ட் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷனை நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுவோம் நம்ம எப்போயுமே ஃபவுண்டேஷனை மட்டும், அப்போ தான் நம்ம ஃபேஸ்க்கு நல்லா ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், அங்கங்கே பேட்சாக இருக்காது. ஸோ நல்லா இந்த பிளெண்டர் வச்சுட்டு நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஈவனாக பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு NYBயோட கன்சீலர். இந்த கன்சீலரை வந்துட்டு நான் என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ நான் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன்.
கன்சீலரையும் நல்லா ஈவனாக blend பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு லாக்மேயோட காம்பேக்ட் பவுடர். சப்போஸ் உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பான்ஸ் இல்லைனா ஜான்சன்ஸ் பேபி பவுடர் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம கன்சீலர் யூஸ் பண்ண பிளேஸ்லலாம் பேக் பண்ணுறோம். இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணுறனால நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப நிறைய நேரம் அப்படியே இருக்கும். இப்போது அதே காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய ஐ மேக்கப்புக்கு அதை பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு டாஸ்லர் ஐப்ரோ பென்சில். இந்த ஐப்ரோ பென்சிலை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸோட ஸ்டார்டிங் பிளேஸில் கீழே மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரா பண்ணி முடித்த உடனே உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கையை வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணும்போது எப்போயுமே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணாலே நேச்சுரல் லுக்காக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் டார்க்காக அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளோட ஹோல் மேக்கப்பும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ எப்போயுமே ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள், அதுவே அழகாக இருக்கும். நான் இப்போது கோல்டன் கலர் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். ஏன் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறேன்னா நமக்கு மேரேஜ் சாரின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதில் கோல்டன் கலர் இருக்கும். ஸோ காமனாக கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கலரெசன்ஸோட ஐலைனர். மோஸ்ட்டாக ப்ரைடல் மேக்கப் பண்ணுறப்ப ஐலைனர் யூஸ் பண்ணி பெரிய விங்ஸ் எல்லாம் வரைஞ்சால் நல்லா இருக்காது. எப்பயுமே ப்ரைடல் மேக்கப் அப்போது நம்மளோட ஐஸ் எண்டாகிற இடம் வரைக்கும் லைட்டாக ட்ரா பண்ணாலே அழகாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கலரெசன்ஸோட லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி என்னோடய லிப்ஸில் நான் ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு என்னோடய லிப்ஸ்டிக்கோட எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து மெப்ளினோட காஜல். இந்த காஜல் யூஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக என்னோடய வாட்டர் லைனில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது காஜல் யூஸ் பண்ணி முடிஞ்ச உடனே ஐலைனர் யூஸ் பண்ணி என்னோடய லேஷ் லைனில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன்னா காஜல் யூஸ் பண்ணால் அது கீழெல்லாம் ஸ்மஜ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி லைனர் யூஸ் பண்ணால் ஸ்மஜ் ஆகாமல் ரொம்ப லாங் ஸ்டே இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஐலாஷஸ் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஐலாஷஸ் வந்துட்டு பேக் நம்பர் 54. ஐலாஷஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு எக்ஸப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்விஸ்பியூட்டியோட ப்ளஷ். இந்த ப்ளஷ்ஷை வந்து நான் என்னோடய சீக் போன் ஏரியாவில் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஹேர் டூ பண்ணுறக்குள்ளே நம்மளோட மேக்கப் வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.